ஏங்க நம்ம இன்பாக்கு ஏதோ சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணுங்க. போன் ஓடிட்டு இருக்காதீங்க, சொல்லுங்க. நம்ம அப்பதான் நல்ல குட் பேரண்டிங்கா இருக்க முடியும். சரி, என்ன வாங்குறது? விளையாடுற ஜாமான் நிறைய இருக்கு. நிறைய டாய்ஸ், பேட், பால், கார், பைக் எல்லாம் இருக்கு. வேற ஏதாவது சொல்லித்தர மாதிரி நம்ம வாங்கி தரணுங்க. சொல்லித்தர மாதிரினா இங்க பாரு, ஃபர்ஸ்ட்ல நம்ம சின்ன வயசா இருக்கும்போது பெருசா எதுவுமே இருக்காது. இப்ப என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நேரா கடைக்கு போவோம், அங்க போய் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பாப்போம். அப்புறம் நம்ம பாப்பாக்கு என்ன எடுக்க போறோம்ன்றதை அங்க பார்த்து டிசைட் பண்ணிப்போம். சரி, வாங்க போலாம். என்னோட பாப்பாவுக்கு இன்னும் ஒரு 4 மந்த்தில் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. ஸோ ஏதாவது அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டெய்லியும் பொம்மையே கொடுத்துட்ருக்கோம், டிவி பார்த்துட்ருக்கா. ஸோ வேறு ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக வேண்டியதான் நாங்கள் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ புக்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் புக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த புக்கில் வந்து நிறைய பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ பிக்சர்ஸ் காட்டும் போது என்னென்னு கேட்கும்போது குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க. புக்கு வாங்கினா உடனே டெய்லி ஏதாவது சொல்லி அவளுக்கு டம்ப் பண்ணக்கூடாது. அவகிட்ட கேட்டுட்டு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் சொல்லித்தரணும்னு முடிவு பண்ணேன். உங்கள் குழந்தைகளும் லேட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி புக் வாங்கி குழந்தைய பக்கத்தில் உட்காந்து பிக்சர்ஸ் பற்றியெல்லாம் கேளுங்க. அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க, சொல்கிறதுக்கு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வெரி குட். பவ் பவ் எங்க இருக்கு? வெரி குட், வெரி குட். பவ் பவ். பால் எங்க இருக்கு? பால் பால் பால், அது பாய். பால் எங்க இருக்கு? பால் அது பாய். பாய். பஸ். பஸ் எங்க இருக்கு? வாங்கின டாய்ஸ்லேயே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு பாப்பா வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னா இதை வாங்கி அவள் கையில் கொடுத்துட்டா அவள் பாட்டுக்கு எதாவது கிறுக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அதனால வந்து டிவி பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக பியானோ வாங்கி இன்பாக்கு கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது அவள்கிட்ட வாங்கி கொடுத்தானையும் அவள் எவ்வளோ ஆசையாக பண்ணுறா, நீங்களே பாருங்கள். அண்ட் ஃபைனலாக ஆல்ஃபபெட் கலர்ஃபுல்லாக இருக்க ஒரு சார்ட் வாங்கி மாட்டியிருக்கோம். ஸோ அது இன்பாவுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.